ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. வேதவியாசர் அருளிய சிவபுராணத்திலிருந்து எடுத்துருக்கேன். சரஸ்வதி தேவியின் தோற்றம், சும்பன் நிசும்பன் வதம். அதாவது தேவி மகாத்மியத்தில் சண்டிகா மகிஷாசுரனை வதம் பண்ணினால மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே அம்பாளுடைய ஒரு உருவம் தான் இல்லையா? சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற ரெண்டு அசுரர்கள் இந்த தேவர்களை ரொம்ப துன்புறுத்தின்னு இருந்தா. அவ்வளவு ட்ரபிள் அவளுக்கு கொடுத்துட்டு இருந்தா. இவாளும் தேவர்களும் எவ்வளவோ அட்டாக் பண்ணி அதுலேருந்து தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு பாதுகாத்துன்னு இருக்கா. ஆனால் இந்த சும்பன் நிசும்பனுடைய குடைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது நாளுக்கு நாள். என்ன பண்ணுறா இவா தேவர்கள் எல்லாம் போய் இமயமலையில் கைலாசத்தில் உமாதேவியை போய் பிரார்த்தனை பண்ணுறான். அம்மா, இந்த உலகத்தையும் காக்கக்கூடியவள், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவள், இந்த துன்பங்கள் எல்லாம், ஜகத்துக்கு ஒரு துன்பம்னா அதெல்லாம் போக்கக்கூடியவளான அம்மா, ஆச்சலமாக இருக்கக்கூடிய சிவனையே சலம் ஒரு அசைவு கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கக்கூடிய உமாதேவியே, நீ தான் எங்களை இப்போ காப்பாற்றணும். பைரவ ரூபிணியாக இருக்கக்கூடியவளே, அஜிதா, விஜயா, ஜெயா, மங்களா அப்படிங்கிற ஃபார்ம்ஸ்லாம் இருக்கக்கூடிய விலாசினி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உமாதேவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியை வர்ஷிப் பண்ணி தேவர்கள் எல்லாம் கெஞ்சுறான். இந்த சும்பன் நிசும்பனுடைய நாளுக்கு நாள் அவளுடைய தொந்தரவு அதிகமாகுது அப்படின்னு சொன்ன உடனே தலை வணங்கி கெஞ்சுறான். அப்போ தேவி என்ன பண்ணுறா, நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்லை, தேவர்களுக்கும் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவச்சமாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி அவளுடைய ஒரு உடம்பிலிருந்து, அவளுடைய ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு பெண் உருவம் தோன்றது. அம்பாளுடைய உருவத்திலிருந்து வந்ததுனால கௌசுகி அப்படிங்கிறது கூட அம்பாளுக்கு பேராக இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, சரஸ்வதியாகவும் அம்பாளுடைய ஃபார்மாகவும் வர்ஷிப் பண்ணுறோம் நம்ம. சரி, என்ன இந்த வேதவியாசருடைய சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாதாவுடைய ஸ்வரூபத்திலிருந்து வந்த ஒரு பெண் உருவமாக இருக்கிறதுனால மாதங்கி சரஸ்வதி அப்படிங்கிற நாமாக்கள் பார்வதி தேவிக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஆவிர்பாகியம் ஆகியாச்சு, ஒரு பெண் உருவம் வந்தாச்சு. யாருக்கு? சும்பன் நிசும்பனை வதம் பண்ணுறதுக்கு. இப்போது இங்கே இந்த சும்பன் நிசும்பனுடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய, சர்வன்ஸாக இருக்கக்கூடிய சண்டன் முண்டன் அப்படிங்கிற ரெண்டு பேர் என்ன பண்ணுறா, இப்படி போயிட்டே இருக்கிற போது, இமயமலை அடிவாரத்தில் போயிட்டு இருக்கிற போச்சு, இந்த பார்வதி தேவியிலிருந்து ஃபார்மாக வந்த அந்த தேவியை பார்க்குறான். ஒரு அழகு உருவமாக அந்த இமயமலை சாரலில், இமயமலை அடிவாரத்தில் உலாவின்னு இருக்கக்கூடிய இந்த தேவியை பார்க்குறா. இந்த சண்டனும் முண்டனும் இவ்வளவு அழகான ஒரு பெண் உருவத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவா ரெண்டு பேரும் குடுன்னு இந்த சும்பன் நிசும்பன் கிட்டக்க போய் சொல்கிறான். இவா ரெண்டு பேர் பிரதர்ஸ், சும்பன் நிசும்பன் பிரதர்ஸ். இவா ரெண்டு பேர்கிட்டையும் போய் இந்த சண்டன் முண்டன் போய் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் இமயமலை அடிவாரத்தில் ஒரு அழகான ஒரு பெண் உருவத்தை நாங்கள் பார்த்தோம், அது கண்டிப்பாக நீங்கள் அடைய வேண்டிய ஒரு பெண்மணி அப்படின்னு இவா போய் சொல்கிறான். அதாவது ராமாயணத்தில் பார்த்தோம்னா எப்படி இந்த சூர்பனகா சீத்தையினுடைய அழகை பார்த்து மூக்கறுப்படுறாங்கிறது ஒரு பக்கம், தன்னுடைய பிரதர் கிட்டக்க போய் அதை எப்படி சொல்கிறாவோ, அண்ணா சீத்தையை அடைய வேண்டியவன் நீதான் அப்படின்னு அவனுக்கு ஆசையை தூண்டி விடுறான். அது மாதிரி இந்த சண்டன் முண்டன் ரெண்டு பேரும் போய் சும்பன் நிசும்பன் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறான், அந்த ரொம்ப அழகாக இருக்கா, அது நீங்கள் தான் கண்டிப்பாக அடையணும் அப்படின்னு சொல்கிறான்.
சரி அப்படின்னு உடனே இவ அசுரர்கள் தானே, உடனே இந்த மாதிரி தூக்கின்னு வரதெல்லாம் அவளுக்கு ரொம்ப சகஜம் இல்லையா. அதனால இவன் என்ன பண்றான், இந்த சும்பாசுரன் என்ன பண்றான், தன்னுடைய ஒரு தூதுவனை அனுப்புறான். இந்த மாதிரி என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய இமயமலையில் இருக்கக்கூடிய நீ எனக்கு அடிபணியணும் அப்படின்னு ராஜா கூட்டினோர் சொன்னார் ஒன்று அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அந்த தூதன் கிட்டக்க சொல்லி அனுப்புகிறான். அந்த தூதனும் போகிறான். அந்த அந்த தேவியை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கிறான். அவளுடைய அழகை பார்த்துட்டோம். அப்போது ஆஸ் அ தூதனா தன்னுடைய கடமையை இந்த மாதிரி ராஜா வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இந்த மாதிரி நீ வந்து சும்பாசுரன் வந்து சொல்லி அனுப்பின விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ராஜாவுக்கு உடன்பட்டவர், இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால எந்த பிரஜைகளாக இருந்தாலும் ராஜாவுக்கு உட்பட்டவர்கள், அதனால் நீங்கள் உடனே வர வேண்டும், ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. என்னுடைய ராஜாவாக இருக்கக்கூடியவர் பலம் பராக்கிரமத்தில் அவ்வளவு பலம் வாய்ந்தவர், இந்திரனையே ஜெயிக்கக்கூடியவர், இந்திர லோகத்தையே தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவர் அப்படி இப்படின்னு ஆஸ் அ தூதனா தன்னுடைய ராஜாவை பற்றி இவன் பெருசாக எடுத்து சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அம்பாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓ அப்படியா, உன்னுடைய சும்பாசுரன் அப்படிப்பட்டவனா, அப்படி பலம் பொருந்தினவனா, அப்படி பராக்கிரமம் பொருந்தினவனா, சரி, ஓ அவனுடைய இதுக்கு நான் வந்து உடன்படணுமா, ஓகே. அப்படின்னா ஒரு கண்டிஷன், நான் வந்து ஒரு சபதம் எடுத்துட்டுருக்கேன். என்னன்னா, என்னுடைய திமிரை யார் அடக்கிறாங்களோ, என்னுடைய ஒரு எனக்கு எதிர்த்து போரிட்டு என்னை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் உடன்படணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இது நீ போய் உங்கள் ராஜா கிட்டக்க போய் நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஆஸ் அ தூதன், அதுக்கு மேலே அவனால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அவன் போய் சொல்கிறான். இதை கேட்ட உடனே சும்பனுக்கு அப்படியே கோபம் தலைக்கு மேலே ஏறுறது. எப்படி இது, நான் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன், நான் சொல்லி அனுப்பிச்சா வர்றதானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கோபமாகி என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய சேனாதிபதியான தூம்ராட்சணனை அனுப்புகிறான். நீ போய் அவளை இழுத்துண்டு வா, தர 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 தரன்னு சொல்லிட்டேன்னு அப்படின்னு இவன் ஆர்டர் பண்ணுறான். சும்பாசுரன் அவன் போனானா என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளை தொடர்பில் நம்ம பார்க்கலாம்.